ஹரி ஓம். திருப்பாணாழ்வார் அருளிச் செய்த அமலனாதி பிரான் பிரபந்தத்தினுடைய பாசுரம் மூன்றாம் பாசுரத்தை இன்றைய தினம் விளக்கத்துடன் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்தை பார்ப்போம். மந்தி பாய்வட வெங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவின் அணையான் அதிபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தில் இன்னுயிரே. மந்தி பாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவின் அணையான் அந்தி போல் நிறத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தில் இன்னுயிரே. திருப்பாணாழ்வார் எம்பெருமாள் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருவரங்கப் பெருமாள், பெரிய பெருமாள், நம்பெருமாள், அழகிய மணவாளன், அந்த எம்பெருமாளுடைய திருமேனி அழகிலே ஈடுபட்டு ஒவ்வொரு அவயவங்களையும் அனுபவித்து ஆனந்தித்து ஆழங்கால்பட்டு பாசுரங்களை அருளிச் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த மூன்றாவது பாசுரத்திலே ஆண் குரங்குகளானவை பாயப்பெற்றதான திருவேங்கடமலை என்னும் சொல்லப்படக்கூடிய வடதிசையிலுள்ள திருவேங்கட திருமலையிலே நித்தியசூரிகளாகிய வானவர்கள் பூக்களை கொண்டு ஆராதிக்கும்படி நிற்கக்கூடியவனாயிருக்கக்கூடிய அந்த திருவேங்கட பெருமாளே தான் திருவரங்கம் என்னும் கோயிலிலே திரு அனந்தாழ்வான் ஆகிய இனிய படுக்கையுடைய அழகிய மணவாளனுடைய செவ்வானம் போன்ற நிறத்தை உடையதான திரு பீதாம்பரமும் அப்பீதாம்பரத்தின் மேலே பிரம்மனை நான்முகன் பிரம்மனை படைத்த ஒப்பற்ற அழகையுடைய திருநாபி கமலமும் ஆகிய இவற்றின் மேற்படித்ததன்றோ என்னுடைய உட்புறத்தில் இருக்கும் நல்ல மனம் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். திருவேங்கடமலையிலே நின்றிருக்கக்கூடிய எம்பெருமாள் தான் திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கக்கூடியவனாயிருக்கிறான். திருவரங்கப் பெருமாளும் திருவேங்கடப் பெருமாளும் வெவ்வேறு அல்ல, ஒருவர்தான். திருவரங்கப் பெருமாளுடைய அந்த அழகான பீதாம்பரம், அந்த பீதாம்பரத்திற்கு மேலே நான்முகன் பிரம்மனை படைத்ததான ஒப்பற்ற அழகுடைய திருநாபி கமலம் ஆகியவற்றின் மீது என்னுடைய மனதானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதாக மிக அழகாக இந்த மூன்றாம் பாசுரத்திலே சாதித்தருளுகிறார். இந்த முதல் 3 பாசுரங்களை பார்த்தோமே ஆனால் முதல் பாசுரத்திலே அமலனாதி பிரான் என்று அகாரத்திலேயும், இரண்டாம் பாசுரத்திலே உகாரத்திலேயும், இந்த மூன்றாம் பாசுரத்திலே மகாரத்தையும் சொல்லி அகார உகார மகாரமாக்கிய ஓம்கார பிரணவத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்பது நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ள குறிப்பாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மறுபடியும் பாசுரத்தை பார்ப்போம்.
மந்திபாய் வட வெங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே என்பதாக திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான் பிரபந்தத்தினுடைய 3வது பாசுரம் அமைந்திருக்கிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.